தம்பி, பார்க்க ரொம்ப நல்ல பையனா இருக்க. அக்காவுக்காக ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லுக்கா. இந்த 5 ரூபாய் அல்பி டாக்டர் இருக்கான்ல, அக்கா அவன் பெரிய இதுவாமே இன்டர்வியூ எல்லாம் கொடுக்க மாட்டானாமே. கோவப்படுவா அப்படியே பேசிட்டே இருக்கும்போது டப்புன்னு அடிச்சு விடுவாப்பு. அப்பனேதான் கரெக்ட். நாளைக்கு எப்படியாவது அவன் அள்ளி போட்டு ஸ்டூடியோ கூட்டிட்டு வந்துடுறேன். அக்காவுக்காகடா ப்ளீஸ். மறுபடியும் சொல்றேன், ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஐயோ, இந்த வருஷன் சூப்பரா இருக்கு. எப்பா முழுசா கேளுப்பா. ஏண்டா இதுக்கு மேல என்னடா கேக்குறது? ஸ்டார்டிங் இருக்கு, எண்டிங் இருக்கு, எமோஷன்ஸ் இருக்கு, குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி. சார் ஆல் ஓகே. இன்கேஸ் உங்களுக்கு பயமா இருந்தா என் கைவினை பிடிச்சுக்கோங்க சார். நான் வேணா உங்க இடுப்பை பிடிச்சிக்கிட்டுமா? ஆமா, பின்ன கையில் கிஃப்ட் இல்லை, கிஃப்ட் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு சாப்பிட போயிருக்கேன். அதுவே கண்டுபிடிக்க முடியல. என்னை பார்த்தா தனியாக நின்று தொலைகிற மாதிரியே தெரியுது. நானே கடுப்புல இருக்கேன். இப்படி அழகா வந்து பக்கத்தில் நின்றுட்டு வெறுப்பேற்றிக்கிட்டு திருடினது என் இதயத்தை. இதயமா? நானும் ஏதோ தங்கமோ வைரமோ நினைச்சிட்டேன். அப்புறம் அவன் சும்மா மாஸ்க் ஆஃப் சோரோ ஆண்டோனியோ பெண்டரஸ் மாதிரி நிக்கிறான், நடக்கிறான், தாவறான். ஒவ்வொரு மூவ்மெண்ட்லயும் அட்ராக்ட் பண்றான். யா, நீ பாக்குற மாதிரி தான் நானும் பார்த்துட்டே பின்னாடி போனேன். ஸ்கிட்